மாயா கிட்ட ரத்தனம் சொல்றாரு, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் பெத்தவங்கள சரியா பாத்துக்கிறது இல்லம்மா. அப்படி இருக்கும்போது உன் மனசெல்லாம் யாருக்கும் வராதுமா. அங்கிள், பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்றேன், நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க பண்ண மாட்டீங்களா? ஐயோ, கண்டிப்பா பண்ணுவேம்மா. அங்கிள், நீங்க பண்ணலாட்டியும் உங்களுக்கு செய்யற புண்ணியம் யாரு மூலியமாவது எனக்கு திரும்ப வரும் அங்கிள். என்னடா இவ ரொம்ப மாடர்னா இருக்கா, பழசெல்லாம் பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு சில எத்திக்ஸ் எல்லாம் மாறாது அங்கிள். மாயா, நீ கூட இருக்கிறதுனாலயே நான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிருவேன் போல இருக்கே. உடம்பு பரவாயில்லம்மா, ஆனா இந்த பழசுதான் ஞாபகம் வரமாட்டேதுமா. அங்கிள், அதெல்லாம் சரியாயிரும், நீங்க நம்பிக்கையோட இருங்க. சிபி வர்றத ரெண்டு பேரும் பாத்துடுறாங்க. ரத்னம் சொல்றாரு, வாங்க தம்பி. சிபி கேக்குறாரு, சார் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் தம்பி, மாயா தான் சமைச்சது. சிபி சொல்றாரு, அடேங்கப்பா. சிபி பேசிக்கிட்டு இருக்காரு விளையாட்டுத்தனமா, மாயா அதுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரத்னம் அத கேட்டுட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இத ஜன்னல் ஓரமா நின்னு மொபைல்ல படம் எடுக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.